நிக்க மாட்டாங்களே கொடுத்துருவாப்பா நம்ம ஊர்ல போறோம் பேசுறானா தள்ளிங்க சார் கொஞ்சம் தள்ளிங்க சார் யாரு அவரு அப்படியே போயிட்டு அப்படியே போயிட்டு ஓகேண்ணா ஓகேண்ணா சார் யார் அவரு டிடிஎஃப் வாசன் டிரைவர் பைக் ஓட்டுவார் பைக் டிடிஎஃப் வாசன் சொல்லிட்டு பைக் ஓட்டுவாங்க அந்த சின்ன சின்ன பசங்க ரோப்பிடு பின்னாடி கத்துறாங்க இன்னுமாண்ணா மைக் இருக்குண்ணா வாய்க்குள்ளே போயிட்டுண்ணா இதுக்கப்புறம். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கும் மதுரை வீரனுக்கு எங்கள் மஞ்சள் வீரனின் படக்குழு சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டேன். திரு விஜயகாந்த் ஐயா அவர்கள் மிகுந்த ஆளுமை மிக்கவர். அவருடைய வரலாறை எண்ணி பார்த்தால் வியப்பாக உள்ளது. புதுமுக இயக்குனருக்கு வளர்ந்த நடிகர்கள் வாய்ப்பு தருகின்ற இடத்தில் 54 புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளித்துள்ளார். இது ஒரு மிகப்பெரிய ஆளுமைத்தன்மை, மிக அனலைசிங் கெப்பாசிட்டி உள்ள மனிதர் திரு விஜயகாந்த் ஐயா. அவருடைய மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. அன்னாருக்கு இனிய ஆழ்ந்த இரங்கல்களை மஞ்சள் வீரன் படக்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள். இல்லை, ஐயா வந்து ரொம்ப தங்கமான மனுஷர். அவரோட ஃபோட்டோ அந்த சிரித்த முகத்தோடு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஸோ உலகத்திலேயே மிகப்பெரிய தானம் வந்து அன்னதானம் தான். ஸோ அதுலேயே தலை சிறந்து விளங்கினவர் உண்மையாகவே. ஸோ அதை பார்த்து நம்மளும் கற்றுக்கணும். ஸோ ரொம்ப நன்றிங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்கோம், நிறையவே கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இன்னும் ஜாஸ்தியாக பண்ணோம்னா. இல்லையக்கா, என்கிட்ட 1 மணிக்கு தான்க்கா சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்றும் சொல்கிறேன்க்கா, இன்றைக்கி எனக்கு கோர்ட்டில் கேஸு, அதெல்லாமே பேசிட்டு அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கோம். காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு அங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இங்கே மறுபடியும் வந்திருக்கேன். எனக்கு வந்து 1 மணி தான் சொன்னாங்க. உங்ககிட்ட யாருக்கா 11 மணிக்கு சொன்னது? அதுதான் 11 மணி யார் சொன்னாங்க உங்ககிட்ட? 1 மணிக்கு தான். ஆனால் எங்களுக்கு 1 மணிக்கு தான் சொன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி டைமிங்க்கு வந்துட்டேன். அதே மாதிரி எங்கிட்ட யாரோ கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் அவங்ககிட்டயும் அதான் சொன்னேன். இல்லைங்க, என்கிட்ட 1 மணி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் கரெக்டாக நேரத்துக்கு வந்துட்டேன். ஆமாம். நன்றிகள். மகேந்திரா வாங்க.
தம்பி 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 கடிச்சிட்ட கொஞ்சம் வரும் வா. மஞ்சள் வீரன் கொஞ்சம் வரும். உண்மையாகவே ஒரு மாபெரும் மனிதர்னா. சீரியஸாக நான் முன்னாடியே ஒரு 3-4 வருஷமாகவே அந்த சின்ன சின்ன வீடியோஸ் யாராவது போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேப்டன் ஐயா வந்ததுக்கப்புறம் தான் பெரிய நடிகர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு நல்ல நல்ல சாப்பாடு கிடைச்சிட்டு இருக்கும் ப்ரொடக்ஷன் சைடில். ஸோ வந்து சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் நல்ல நல்ல ஃபுட்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து கேப்டன் ஐயா வந்ததுலேருந்து தான் நல்ல நல்ல ஃபுட்ஸே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய தானம் இல்லை அன்னதானம். அது கர்ணன் ஐயா பண்ண விஷயம். ஸோ கர்ணன் கூட இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது பசிச்சுக்கிட்டே இருக்குமா. நாரதர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்களாம், இந்த ஆள்கட்டி வரல வாயில் வச்சுக்க சொல்லுவாங்களாம். எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது அன்னதான கூடத்துக்கு வழி சொல்லுவாங்களாம். ஸோ அந்த விரலுக்கே அவ்வளோ பவர் அதிகமாக. ஸோ அப்படி இருக்கும்போது அன்னதானம் பண்ண மனுஷன். அதனால தானே ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயம் தானே. அந்த ஒரு துணி சீரியஸாக அதுவும் அது உங்ககிட்டயே சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஐயோ அதுதானே.